நெகேமியாவின் வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு அதிசயம், அலங்கத்தை கட்டும்படி ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யும்படி சாதாரண மனுஷன், ராஜாவுக்கு பந்தியிலே பரிமாறிக் கொண்டிருந்த மனுஷன், அவன் இப்பொழுது எழுந்தருளின போது அவனுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம்தான். நெகேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தே. ஆமாம், இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நெகேமியாவின் காரியங்கள் இப்பொழுது எல்லாமே ஸ்மூத்தா மாறிட்டே இருக்கு. எடுத்து வைக்கிற ஸ்டெப்புங்கிறது வந்து சாதாரணமான காரியம் கிடையாது. தன் வாழ்க்கை அல்ல, பெரிய ஒரு அலங்கத்தை கட்ட போற காரியம். இப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் வாசல் வந்து அழகா திறக்கப்பட்டுட்டே இருக்குது. சத்துருக்கள் எழுப்பினார்கள், பிரச்சனைகள் வந்தது. ஆனால் நெகேமியா சொன்னார், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்னது மாத்திரம் அல்ல, அதுவே சாட்சியாக மாறிச்சு. கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு பண்ணுவார்னு சொன்னதெல்லாம் சீக்கிரத்துல பண்ணினார்னு நான் சொல்ல போறேன். நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேசாதிபதிகள் நெகேமியாவை பார்த்ததும் டோர் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி என்ன நெகேமியா அதிகாரத்தில் இருந்தவரா? இல்ல, நெகேமியா தேசாதிபதிகளை விட பயங்கர ஸ்ட்ராங் ஆனவரா? ஒண்ணும் கிடையாது. நெகேமியாவை பார்த்ததினால் அல்ல டோர் ஓபன் ஆனது. இந்த வார்த்தை அழகாய் சொல்லப்படுகிறது. ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு, ராஜாவின் வார்த்தையினால வாசல் திறக்குது. ஒரு ராஜாவின் வார்த்தையிலேயே ஒருவனுக்கு வாசல் திறக்குமானால், எனக்கு ராஜாதி ராஜா வார்த்தை இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வாசல்கள் திறக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேச சொல்ல வைத்த வார்த்தை இதுதான். வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற அந்த பிடியை விட்டாதீங்க. உங்க கையில இந்த வார்த்தையை அப்படியே, இந்த லெட்டர் வச்சுக்கோங்க. இந்த லெட்டர் தான் எல்லா வாசலும் திறக்கும். ராஜா கடிதனா இதுதான். ஆமென். தேசாதிபதிகள் தடுக்க வரும்போது லெட்டரை காமிச்சிருங்க. சத்துரு தடுக்க வரும்போது லெட்டரை காமிச்சிருங்க. உங்களை காட்டினா தடை வரும், அந்த லெட்டரை காமிச்சா இருக்கிற வாசல் திறக்கப்படும். இந்த லெட்டர் கையில இருக்கிறதுனால நெகேமியாவுக்கு இந்த பாதை வந்து கஷ்டமாவே தெரியல. இந்த வார்த்தையின் மேல இருக்கிற பிடி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அத்தனை வாசலின் பிடியும் லகுவா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ராஜாவின் மனுஷன் தன் பிள்ளை சாக கிடக்கிறதை கண்டு ஓடி வந்து தேவ சமூகத்தில் விழுந்து, யோவான் 4வது அதிகாரம் 50வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் பாருங்க. நம்பி போகிற வழியிலேயே வீட்டில இருந்து செய்தி வருது, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்று. அவர் வார்த்தையை அவன் பிடித்தான், பிள்ளையை பிடித்த வியாதி விலகுது. வார்த்தையை பிடித்து நடந்தவனுக்கு ரிசல்ட் ஒண்ணுதான், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த வார்த்தை பிடிச்சு நடக்கிற இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு ரிசல்ட் தான், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya.